ஐபிஎல் தொடரிலிருந்து 38 வயதில் ஓய்வை அறிவித்துள்ளார் தினேஷ் கார்த்திக். கிரிக்கெட் வாழ்க்கையிலும் போராடிக்கொண்டே இருந்த தினேஷ் கார்த்திக்கின் சொந்த வாழ்க்கையும் சோகம் நிறைந்தது. இவரின் மனைவியை முரளி விஜய் திருமணம் செய்து கொள்ள மது அரக்கனின் பிடியில் சிக்கிக் கொண்டார் தினேஷ் கார்த்திக். அதிக மன அழுத்தம் காரணமாக திறமை குன்ற இந்திய அணியிலிருந்தும் ஓரம் கட்டப்பட்டார். தமிழக அணியின் கேப்டனாக இருந்த தினேஷ் இடத்தில் கேப்டன்ஷிப் பறிக்கப்பட்டு முரளி விஜயிடம் கொடுக்கப்பட்டது. இப்படி சொந்த வாழ்க்கை, கிரிக்கெட் வாழ்க்கை என அனைத்திலும் தோல்வியை சந்தித்த தினேஷ் கார்த்திக்கை ஒருமுறை அவரின் ஜிம் ட்ரெய்னர் சென்று வீட்டில் பார்த்தார். முகம் ஒட்டியும் முகத்தில் தாடியுமாக இருந்த தினேஷ் கார்த்திக்கின் நிலையை அறிந்து திடுக்கிட்டு போனார். உடனடியாக மீண்டும் ஜிம்முக்கு போக சொன்னார். தன்னை அப்படியே விட்டுவிடும்படி கூறிய தினேஷ் கார்த்திக்கை வலுக்கட்டாயமாக பயிற்சியாளர் ஜிம்முக்கு அழைத்து சென்றார். அதே ஜிம்மில் தான் ஸ்குவாஷ் வீராங்கனை தீபிகா பல்லிக்கலும் பயிற்சிக்கு வருவார். அவரும் தினேஷின் நிலையை கண்டு கலங்கினார். தொடர்ந்து ஜிம் ட்ரெய்னரும் தீபிகாவும் சேர்ந்து தினேஷ் கார்த்திக்கு கவுன்சிலிங் கொடுத்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்தனர். தொடர்ந்து உள்நாட்டு போட்டிகளில் தினேஷ் கார்த்திக் கலக்கி எடுக்க இந்திய அணியிலும் இடம் பிடித்தார். ஐபிஎல் தொடரில் பல அணிகளுக்கும் விளையாடியுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாகவும் உயர்ந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு தினேஷ் கார்த்திக் தீபிகா பல்லிக்கலை திருமணம் செய்து கொள்ள 2018ஆம் ஆண்டு இந்த தம்பதிக்கு இரட்டை குழந்தைகளும் பிறந்தனர். இந்த சூழலில்தான் தினேஷ் கார்த்திக் கிரிக்கெட்டிலிருந்து முற்றிலும் ஓய்வை அறிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் 234 இன்னிங்ஸில் 4842 ரன்களை தினேஷ் கார்த்திக் எடுத்துள்ளார். இதில் 22 அரை சதங்களும் அடங்கும். அதோடு தினேஷ் கார்த்திக் 145 கேட்சுகள் மற்றும் 37 ஸ்டம்ப் அவுட்டுகளையும் செய்துள்ளார். ஐபிஎல் வரலாற்றில் தோனிக்கு அடுத்தபடியாக 2வது சிறந்த விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக் அறியப்படுகிறார்.